ஃபைனலி நம்ம நீட் 2021க்கான ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு வந்தாச்சு. ஒரு வழியா நீட் 2020 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த நேரத்திலேயே நிறைய பேர் மனசுக்குள்ள ஒரு பயம் வந்திருக்கும். நம்மளால நீட் 2021 கிராக் பண்ண முடியுமா முடியாதான்னு. அந்த கேள்விக்கான முக்கியமான பதில் கண்டிப்பாக உங்களால் நீட் 2021 கிராக் பண்ண முடியும். இதை மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. இப்போலேருந்து ப்ரிப்பரேஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் கூட கண்டிப்பாக 2021 கிராக் பண்ணி மெடிக்கல் சீட் நீங்கள் வாங்க முடியும். ஸோ ப்ரெஸ்டீஜியஸ் ஒயிட் கோட் அண்ட் ஸ்டெத்தஸ்கோப் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. நீங்கள் தான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ இந்த வீடியோவோட நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷனை கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஐ எம் சுதர்ஷன் ஃப்ரம் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் தமிழ். யார் யாரும் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் அவர் சேனல். பிகாஸ் நான் நீட் 2021 ஃபுல் கைடன்ஸ் தரேன். கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன். த்ரூ அவுட் த இயர் நான் உங்களோட இருந்து கைட் பண்ணி எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது, எந்த அளவுக்கு நம்ம எஃபெக்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி நம்ம ஸ்மார்ட் ஒர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். I am Sudarshan from Neet Strategies in Tamil. Let's start. Okay, starting off with நம்ம என்ன பண்ணணும்னா the mindset towards the NEET preparation. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். என்னன்னா நீங்கள் திடீர்னு மைண்ட் செட் பற்றி பேசுகிறீங்க, இதுக்கும் நம்ம எக்ஸாமுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னா உங்களோட கேள்வி நியாயமானது தான். பட் த ஆன்சர் இஸ் எஸ், இதுக்கு சம்மதம் இருக்குது. மைண்ட் செட் டுவர்ட்ஸ் த நீட் ப்ரிப்பரேஷனுக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் பல சீனியர்ஸ்ட்டு நீங்கள் கேட்டு பாருங்கள், இது யாருமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க, சொல்லித்தர மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப க்ரூஷியலான விஷயம். நம்ம 2021 கிராக் பண்ணுறதுக்கு, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் கிராக் பண்ணணும்னா நம்ம மென்டலி அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அந்த எக்ஸாமை நம்ம எப்படி அணுக போகிறோம், அந்த மைண்ட் செட், தட் மைண்ட் செட் இஸ் வெரி வெரி க்ரூஷியல் டு கிராக் எக்ஸாம். டிசைட் ஃபர்ம்லி தட் இட் இஸ் யுவர் கோல். இது உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் விதைச்சிக்கிட்டாதான் அதுக்குள்ளே உங்கள் மனசுக்குள்ளே ஒரு ஃபயர் வரும். திஸ் ஃபயர் வில் ஹெல்ப் யூ. உங்களோட ப்ரிப்பரேஷன், டியூ கோர்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷனில் உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் வர காத்துட்ருக்கு, நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனை நம்ம பல தடவை நம்ம மன உளைச்சல் காலாவும். அந்த மன உளைச்சல் தான் நம்ம மீண்டு வரணும்னா இந்த ஃபயர் நம்ம மனசுக்குள்ளே இருந்தே தீரணும். கண்டிப்பாக யார் ஒருத்தர் இந்த ஃபயரோடு இருக்காங்களோ எல்லா பிரச்சனையும், எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்மளால் உடச்சி தள்ள முடியும். அது நம்ம ஃபுல் ஃபோக்கஸ்டாக நம்மளோட ப்ரிப்பரேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். ஸோ திஸ் மைண்ட் செட் இஸ் எசென்ஷியல். அண்ட் த செகண்ட் திங் இஸ் அவாய்ட் ஆல் யுவர் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். கண்டிப்பாக சொல்கிறேன், ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நமக்கு இருக்கும். நிறைய பேருக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு சில பேர் கேம் விளையாடுவாங்க மொபைலில், ஒரு சில பேர் ஸ்போர்ட்ஸ், ஒரு சில பேர் டிவி, ஒரு சில பேருக்கு மூவிஸ். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஒரு பெரிய காம்படிட்டிவ் எக்ஸாம் கிராக் பண்ண போகிறோம். நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு வேலை இது. அந்த வேலைக்காக நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒரு 7.5 months நமக்கு இன்னும் 2021க்காக இருக்குது. இந்த நேரத்தில் இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ங்கிற ஒரு சின்ன பாட்டை நம்ம தள்ளி வைக்கலாம். கண்டிப்பாக எல்லாத்தையும் இப்போயே சொல்கிறேன், மூட்டை கட்டி ஓரமாக வச்சுருங்க. டியூ கோர்ஸ் ஆஃப் டைமில் நமக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்தனாவே நம்ம பார்த்து தாண்டி வேறு வழியில் நம்ம போக ஆரம்பிச்சிடும். ஸோ டூ இட். ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம் தான் சாக்ரிஃபைஸுங்கிறது. நம்ம இப்போயே சாக்ரிஃபைஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். ரொம்ப கஷ்டமான விஷயம் தான், ஃபீல் பண்ணுறேன். நானே சொல்கிறேன், உடனே எடுத்து வைக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே வாங்க. பட் யார் சீக்கிரமாக எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸை குறைக்கிறாங்களோ அவங்க ஹை மார்க்ஸ்க்கு வாங்குவாங்க. ஸோ நீங்களே டிசைட் பண்ண போகிறீங்க, நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க, நீங்கள் ஹை மார்க்ஸ் வாங்க போகிறீங்களா, லோ மார்க்ஸ் வாங்க போகிறீங்களான்னு. ஸோ டிசைட் இட் அண்ட் அக்கார்டிங்லி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தள்ளி வைக்கிறது உங்களோட ஸ்பீட் தான். அண்ட் தென் த தேர்ட் திங் இஸ் டோன்ட் திங்க் தட் யூ ஹேவ் மோர் டைம். உங்களுக்கு நிறைய டைம் இருக்குன்னு சொல்லிட்டு தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. உங்களுக்கு இன்னும் 7.5 months மட்டும்தான் உங்கள்கிட்ட இருக்குது. ஆல்ரெடி நிறைய பேர் உங்களோட ஓன் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. பட் நீங்கள் இதை செக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஸ்ட்ராட்டஜிஸ் ஆல்ரெடி இருக்குன்னா ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்கள் பிரச்சனை இல்லாமல் நீங்கள் படிச்சுட்டே இருங்க. அப்படி ஒரு வேளை நீங்கள் இன்னும் ஸ்டெபிளைஸ் ஆகலை, இதுதான் ப்ராப்பர் வே அப்படின்னு சொல்லிட்டு தெரியலன்னா ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு ஃபுல் கோர்ஸ் ஆஃப் நிறைய சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் நான் போடுறேன். இல்லை ஃபர்ஸ்ட் வீடியோ தான் இது, கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜிஸ். நான் என்னவா நம்ம இந்த அப்ரோச் பண்ணலாம், எப்படி எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ டைம் நமக்கு கம்மியாக தான் இருக்குது, அதை நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கணும், ஸ்மார்ட் ஒர்க்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த ஃபோர்த் அண்ட் ஃபோர்மோஸ்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா அண்டர்ஸ்டாண்ட் த காம்படிஷன் இஸ் ஹை. நான் அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் தான் சொல்லியிருக்கேன், பயப்படக்கூடாது. நம்ம புரிஞ்சிக்கணும், நம்ம தெரிஞ்சுக்கணும், மனசால நம்ம சொல்லிக்கணும். நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக இல்லாமல் இது ஒரு காம்படிட்டிவ்லி ஒரு சூப்பரான ஒரு ரொம்ப முக்கியமான காம்படிட்டிவ் எக்ஸாம். அதை நம்ம ப்ராப்பராக நம்ம ஹேண்டில் பண்ணலைன்னா நம்ம காம்படிஷன் நம்ம பின்னாடி போயிட்டே இருப்போம். நம்மளை மிந்தறதுக்கு நிறைய பேர் ஆளுங்க முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தரையும் நம்ம தாண்டி போக போக தான் நமக்கு சீட் கிடைக்கிறது உறுதியாகும். ஸோ வித் திஸ் நோட், இதுதான் நான் மென்டலி உங்களை ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சேன் இந்த எக்ஸாமுக்கான அப்ரோச்சுக்கு. ஐ திங்க் ஐ ஹாவ் டிட் திஸ். With this note, let's start. And the first and foremost thing is how to start your preparation. The first thing is decide your study material. நீங்கள் எந்த புக்கில் படிக்க போகிறீங்கிறது ரொம்ப ரொம்ப க்ரூஷியலான ஃபேக்டர். ஸோ டிசைட் இட் கரெக்ட்லி. என்னை பொறுத்த முடிக்கும் நான் சொல்கிறது என்னென்னா ஒரு டீட்டெயில் வீடியோ போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் நவ் நிறைய பேர் இந்த வீடியோவோட நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலான்னு இருப்பீங்க. அவங்களுக்காக சொல்கிறது என்னென்னா கான்செப்ட்ஸ் படிக்கிறதுக்கு கிளாஸ் 11 அண்ட் கிளாஸ் 12 பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு NCERT இஸ் மோர் தென் எனஃப். ஆஃப்டர் சீயிங் திஸ் NTA மைண்ட் செட் தெளிவாக தெரிஞ்சிச்சு. நீட் 2020 பார்த்ததுக்கப்புறமா அவங்க மைண்ட் செட் தெளிவாக நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அது என்னென்னா NCERTலேருந்து அவங்க கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்க.
ஓகே. ஸோ NCERT இஸ் பியூர்லி, ஸோ அவுட் ஆஃப் NCERTலேருந்து ஒரு கான்செப்ட் கூட கிடையவே கிடையாது. ஸோ இந்த மனசில் நல்லா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இது முக்கியமான விஷயம் நான் இங்கே நோட் பண்ண நினைக்கிறேன். நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்டான நியூ புக்ஸ், இந்த நியூ எடிஷன் எல்லாருக்கும் வந்துருச்சு. ஸோ எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டாங்க, 1 year ஆகுது. ஸோ இந்த புக்ஸில் NCERTயில் இருக்கிற கண்டென்ட் எல்லாமே இருக்குது. மெஜாரிட்டி 97%, நான் ஒரு சர்வே கூட பார்த்தேன், 97% ஆஃப் த கண்டென்ட் இஸ் தேர் இன் யுவர் TNSERT. அந்த புக்ஸ்லேயே கண்டிப்பாக இருக்குது. ஃபாலோ பண்ண நினைக்கிறவங்க அதையே படிங்க, கண்டிப்பாக படிக்கலாம். பட் ஃபியூ இம்பார்ட்டன்டான திங்ஸ் நான் மென்ஷன் பண்ணுறேன், அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம NCERTயில் படிச்சே ஆகணும். அது என்னென்னு சொல்லிட்டு நான் அதுக்கு தனி செப்பரேட் வீடியோ பண்ணுறேன், இல்லை அட் த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறேன். ஓகே. ஆஃப்டர் ஸ்டடி மெட்டீரியல் நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க. இப்போதைக்கு 2021க்கு NCERT புக் டிசைட் பண்ணிட்டீங்க. ஆஃப்டர் தட் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா, செட் யுவர் டார்கெட். நம்ம ஹியூமன் பிரெயினோட ஒரு நேச்சர் என்னென்னா, ஒரு டார்கெட்டே இல்லைன்னா நம்ம கண்டிப்பாக டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவோம், வேறு எங்கேயோ போயிடுவோம், கடைசியில் அந்த சக்ஸஸ் நம்மளால் அடைய முடியாமல் போயிடும். ஸோ செட் எ டார்கெட். ஒரு டார்கெட்டை நோக்கி நம்மளால் ஓடுறப்ப தான் நமக்குன்னு ஒரு எக்ஸ்ட்ரா பவர் இருக்கும், நம்மளால் நம்மளே மீறின ஒரு ஃபுல் கான்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸ் இருக்கும். ஃபைனலி நம்மளால் சக்ஸஸ் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ செட் எ டார்கெட். ஹவு டு செட் எ டார்கெட்? 50 to 70 மார்க்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறத விட, நான் இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு ஆஸ்பிரண்ட் வச்சுக்கோங்க, 2021க்கு எனக்கு ஒரு 580 எடுக்கணும்னு நினைக்கிறேன், ஆசைப்பட்றேன்னா அதை விட அந்த 580 விட 50 to 70 மார்க்ஸ் நான் ஒரு டார்கெட் ஹையாக வைக்கணும். 580யோட 70 மார்க்ஸ் நீங்கள் வச்சிங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு நமக்கு 650 பக்கம் வருது. அந்த 650 மார்க்ஸ் நான் அச்சீவ் பண்ணுறதுக்காக டார்கெட் ஸ்ட்ராட்டஜிஸ் போட்டு ஃபுல்லாக நான் ஃபாலோ பண்ணும். ஓகே. 50 to 70 மார்க்ஸ் நீங்கள் ஹை மார்க்ஸை வச்சு உங்களோட எய்ம் மார்க்கோட ஆட் பண்ணி நீங்கள் அதுக்கேற்ற ஸ்ட்ராட்டஜிஸ் போட்டு ஒர்க் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணுறப்ப தான் உங்களால் நிறைய பேருக்கு தெரியும். நான் ஒரு சீரியஸை நான் பார்த்தேன், எனக்கும் பர்சனலி ஃபீல் பண்ணேன். நிறைய 2020 ஆஸ்பிரன்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நம்மளை நினைக்கிறத விட ஹை டார்கெட்ஸ் வைக்கிறப்ப தான் அட்லீஸ்ட் நம்ம நினைக்கிற டார்கெட்டாவது மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும்னு. இது உண்மை, நீங்கள் நம்புங்க. நான் சொல்கிறேன், எக்ஸ்பீரியன்ஸ் நான் கற்றுக்கிட்ட விஷயம் இது. ஸோ செட் ஏ டார்கெட் அக்கார்டிங்லி. அண்ட் தென் த தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ், அந்த டார்கெட்டை ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். 3 சப்ஜெக்ட் நம்ம எப்படி அந்த டார்கெட் அச்சீவ் பண்ண நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். தட் இஸ் பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. மெஜாரிட்டியாக எல்லாருக்குமே பயாலஜி ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ் எக்ஸப்ஷன்ஸ் ஆர் தேர். ஒரு சில பேருக்கு வேறு சப்ஜெக்ட் கூட நல்ல அட்வான்டேஜாக இருக்கலாம், ஹை நமக்கு பிடிச்சதாக இருக்கலாம், ஈஸியாக இருக்கலாம். ஓகே. ஆஸ் அ ஜென்ரல் நம்ம பார்க்குறப்ப பயாலஜி ஃபோர்மோஸ்ட் ஈஸி, அண்ட் தென் கெமிஸ்ட்ரி அண்ட் தென் ஃபிசிக்ஸ். ஸோ இதுக்கான ஸ்ட்ராட்டஜி பார்த்தோம்னா, நான் நீட் 2020 அனலைஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். பயாலஜியை நம்ம ஒழுங்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம்னாவே கண்டிப்பாக 340 மார்க்ஸ் எடுக்க முடியும். இட் இஸ் அ பேஸ் ஸ்கோர். நல்லா ஒருத்தர் சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணி நல்ல கான்செப்ட்ஸோட நல்ல MCQ ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா 340ங்கிறது கண்டிப்பாக நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். அச்சீவபிள் டார்கெட். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் நீட் 2021ல் 620 மார்க்ஸ் எடுக்க நான் ட்ரை பண்ணுறேன், ஒரு எய்ம் நான் வச்சிருக்கேன்னா அதை நம்ம 3 சப்ஜெக்ட்ஸ்க்கும் ஸ்ப்ளிட் பண்ணணும். எப்படி எடுக்கலாம்னு சொல்லிட்டு பயாலஜிலேருந்து கண்டிப்பாக ஒருத்தரால் 340 எடுக்க முடியும். அண்ட் ஃப்ரம் கெமிஸ்ட்ரி 150ங்கிறது அச்சீவபிள் ஸ்கோர், கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும். அது இந்த மாதிரி ஒரு பேப்பரில் 160+ங்கிறது ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் வித் ஃபியூ கரெக்டான ஒரு ப்ரிப்பரேஷன் இருந்தாங்கன்னா. அண்ட் தென் ஃபிசிக்ஸ்லேருந்து ஒரு 120 மார்க்ஸ். ஸோ நம்ம பைலப் பண்ணோம்னா கம்ஃபர்டபுளாக நம்மளால் 620+ தாராளமாக எடுக்க முடியும். ஸோ வித் திஸ் நோட், இப்படி நம்ம ஒரு டார்கெட்ஸை ஸ்ப்ளிட் பண்ணோம்னா சப்ஜெக்ட் வைஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் நம்ம எவ்வளோ ப்ரியாரிட்டி தரணும், எப்படி படிக்கிறதுன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கிளியர் ஐடியா இருக்கும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பராக மூவ் பண்ணலாம். வித் திஸ் நோட், லெட்ஸ் மீ மூவிங் அஹன். ஓகே. த ஓவரால் அனாலிசிஸ் நம்ம பார்த்தோம்னா, ஹவு மெனி டேஸ் யூ ரியலி ஹாவ், மொத்தமாக உங்களுக்கு எத்தனை நாள் இருக்குது? அப்ராக்சிமேட்டாக நம்ம பார்த்தோம்னா we have 7.5 months. ஓகே. டோட்டலி we have 7.5 months. ஸோ டோட்டலி 220 டேஸ் பக்கம் இருக்குது. 220 டேஸை நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம், 45 and 175. அந்த 45 டேஸ் இஸ் ஃபார் ரிவிஷன். கம்ப்ளீட் ரிவிஷனுக்கு நம்ம 45 டேஸ் கண்டிப்பாக கொடுத்தே தீரணும். அண்ட் தென் ஆஃப்டர் தட் 175 டேஸ் தான் உங்களுக்கு ஃபுல் ப்ரிப்ரேஷனுக்கு ஆக்சுவலாக இருக்குது. 220 டேஸ் இருந்தாலும் 175 டேஸ் மட்டும் தான் நீங்கள் ஃபுல் த்ரூ அவுட் ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட்டோட ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க, புது கான்செப்ட்ஸ் லேர்ன் பண்ண போகிறீங்க. கடைசி 45 டேஸில் நம்ம படித்த எல்லாத்தையும் ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணி நிறைய MCQs போடுறதுலேயே நம்ம ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் தென் ஆஃப்டர் தட் கிளாஸிஃபை த சாப்டர்ஸ் ஆஃப் ஹை ப்ரியாரிட்டி. நான் ஆல்ரெடி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிக்கு ஹை ப்ரியாரிட்டி வைஸ் நான் சாப்டர்ஸ் பிரிச்சிருக்கேன். நான் திரும்பவும் உங்களுக்கு ப்ரியாரிட்டி வைஸ் பிரித்து நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது சப்ஜெக்ட் வைஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் வீடியோவில் நான் ஒவ்வொன்றா ப்ரியாரிட்டைஸ் பண்ணி நான் உங்களுக்கு தரேன். ஓகே. நம்ம ப்ரியாரிட்டி நம்ம எப்படி பிரிக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் க்ரைட்டீரியா ஹை வெயிட்டேஜ், மிடில் வெயிட்டேஜ், லோ வெயிட்டேஜ் வச்சு பிரிக்கலாம். செகண்ட் திங் இஸ் ஈஸியர். நமக்கு எந்த சாப்டர் படிக்கிற ஈஸியாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 க்ரைட்டீரியா வச்சு கண்டிப்பாக நம்மளால் ப்ரியாரிட்டைஸ் பண்ண முடியும். ஸோ ஹை ப்ரியாரிட்டி சாப்டர்ஸ்க்கு நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நல்லா படிக்கணும், நிறைய MCQ சால்வ் பண்ணணும். அப்படியே போக குறைச்சிட்டே வரலாம். லோ ப்ரியாரிட்டிக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா போதும், கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணால் போதும். அந்த மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம குறைச்சிக்கிட்டே வரணும். ஸோ தட் இது நான் ஏன் சொல்கிறேன்னா,
நம்மளோட மேஜர் டைமை கரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ண தெரியணும். நமக்கு எத்தனை மணி நேரம் படிக்கிறதுங்கிறத தாண்டி நம்ம அதுங்கெல்லாம் செகண்டரி தான். அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், நம்ம படிக்கிறது யார் ஒருத்தர் நல்லா படிச்சுட்டா நிறைய நேரம் படிக்கிறாங்க நல்லா படிக்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அதை யார் ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணுறாங்கிறது தான் முக்கியம். ஸோ அந்த விஷயத்தில் கிளாசிஃபையிங் த சாப்டர்ஸ் அக்கார்டிங் டு அ ப்ரியாரிட்டி. நமக்கு இந்த சாப்டருக்கு ஹை ப்ரியாரிட்டி நிறைய நேரம் கொடுக்கணும், இந்த சாப்டருக்கு லோ ப்ரியாரிட்டி லோ நேரம் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம மனசுக்குள்ளே தெளிவாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ரிப்பீட்டடாக சொல்கிறதுக்கான காரணம் இதுதான். அண்ட் தென் வித் திஸ் நோட் நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா ஸ்டார்ட் வித் யோர் ஸ்ட்ரென்த் சாப்டர்ஸ். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில சாப்டர்ஸ் பார்க்குறப்ப எஸ் நம்மளால் இதை படிக்க முடியும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நேச்சுரலாக நமக்குள்ள அந்த இன்ட்ரெஸ்ட் ஜென்ரேட் ஆகும். எனக்கு வந்து கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்கிறப்போ ஒரு நேச்சுரல் இன்ட்ரெஸ்ட் கெயின் ஆச்சு. உங்களுக்கு என்னென்ன சாப்டர் படிக்கிறப்ப அந்த இன்ட்ரெஸ்ட் வருதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிகாஸ் இது ரொம்ப முக்கியமான விஷயம். கெமிஸ்ட்ரியாக இருக்கலாம், பயாலஜியாக இருக்கலாம், ஃபிசிக்ஸாக இருக்கலாம். ஸோ தட் நமக்கு ஒரு பர்சனல் டச் இருக்கும், ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் அந்த படிக்கிறப்ப. என்னால் படிக்க முடியுதுங்க ஒரு ஈஸி ஒரு தாட் நமக்கு இருக்கும். அந்த தாட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ப்ரிப்பரேஷனில் நமக்கு நிறைய மன உளைச்சல் இருக்கும், அதை தாண்டி வரதுக்கு ஒரு ஈஸி சாப்டர், நமக்கு பிடிச்ச சாப்டர் படிக்கிறப்ப we will feel somewhat happy. ஓகே, ஸோ ஸ்ட்ரென்த் சாப்டர்ஸ் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரியல் டைம் சுச்சுவேஷனை அனலைஸ் பண்ணி பார்க்குறப்ப ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வந்தது என்னன்னா, எல்லாருக்குமே மெஜாரிட்டியாக ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. கரெக்டாக ஆன்லைன் கிளாஸஸ் படிக்கிறது ஓகே நல்லது தான். எல்லாருக்குமே ஸ்கூல்ஸ் தான், நம்ம கம்பல்சரி அதை ஸ்கிப் பண்ணவே முடியாது, வேறு வழியில் நம்ம பார்த்து தான் ஆகணும். ஓகே, ஆன்லைன் கிளாஸ் முடிச்சுட்டு உங்களால் எஃபெக்டிவாக படிக்க முடியுமா முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்லைன் கிளாஸ் படித்து முடிக்கிறப்பே ஆல்மோஸ்ட் நம்ம டயர்ட் ஆயிடுவோம் மென்டலி. நான் ஆன்லைன் கிளாஸ் எனக்கு காலேஜில் போயிட்டு தான் இருக்குது. நான் பர்சனலி ஃபீல் பண்ணுறது என்னன்னா, நம்ம ஒரு 2 to 3 hours இல்லை 3 to 4 hours நம்ம ஆன்லைன் கிளாஸில் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். முடிகிறப்ப அவர் ஐஸ் வில் கெட் டயர்ட், நம்ம பிரெயினும் மென்டலி டயர்டாக இருக்கும். பிகாஸ் வி ஆர் டிஜிட்டலி நம்ம ஒரு ஸ்க்ரீன் பார்க்குறோம், லைட்ஸ் பார்த்துட்டே இருக்கும். அது பண்ணுறப்ப நமக்கு மென்டலி டயர்ட் இருக்கும், ஃபிசிக்கலி டயர்ட் இருக்கும். ஸோ அந்த டயர்ட் நம்ம எடுக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். நம்ம ஆன்லைன் கிளாஸ் இருக்குன்னு சொல்லலாம், ஆன்லைன் கிளாஸ் முடிச்சுட்டு படிக்கலாம்னு சொல்லலாம். ஆனால் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இந்த அனலைஸ் பண்ணி பார்க்குறப்ப தான் தெரியுது, அந்த ஆன்லைன் கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வர டயர்டை கரெக்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணணும் நம்ம படிக்கிறதுக்கு. ஸோ டைம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறப்ப ஆன்லைன் கிளாஸ் முடிச்சுட்டு வி ஷுட் டேக் சம் ரெஸ்ட். கண்டிப்பாக மென்டலி சரி ஃபிசிக்கலி சரி ஒரு சின்ன ஷார்ட் பேனுக்காவது நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். எய்தர் ஒரு சில பேர் தூங்குவாங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, ஒரு சில பேர் ஒரு நேச்சுரல் வாக் பண்ணலாம், ஒரு சில பேர் ஃபேமிலியோட பேசலாம், கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருக்கலாம், மெடிடேட் பண்ணலாம். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஸ்டைல் ஆஃப் ரெஸ்டிங் இருக்குது, ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் சொன்னதில் 4ல் எது மேலே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் உங்களுக்கு சூட் ஆகிற மாதிரி. ஓகே, மோஸ்ட் ப்ராபப்ளி நீங்கள் வீடியோஸ் பார்க்குற எல்லாருமே கிளாஸ் 12 படிச்சுட்டு இருப்பீங்க. இந்த கிளாஸ் 12 நீங்கள் படிக்கிறப்ப உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸும் கிளாஸ் 12 போர்ஷன்ஸ் தான் உங்களுக்கு எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ தட் நேச்சுரலி நீங்கள் என்ன நினைப்பீங்க, நம்ம கிளாஸ் 12 போர்ஷனை படிச்சிடலாம் கையோட சேர்த்து. நீட்க்கு நம்ம என்ன படிக்கிறது, கிளாஸ் 12 போர்டுக்கு என்ன படிக்கிறது, நீட்க்கு என்ன படிக்கிறதுன்னு ஒரு பெரிய குழப்பம் இருக்கும். எனக்கும் இந்த குழப்பம் இருந்தது. ஆனால் எனக்கு ஆன்லைன் கிளாஸில் ஸ்கூல் இருந்தது நான் படிக்கிறப்ப. ஸோ அந்த ஸ்கூல் நான் படிச்சுட்டு இருந்தப்போ எனக்கு 11th படிக்கிறதா 12th படிக்கிறதா, அவங்க சொல்லிக் கொடுக்குற கான்செப்ட் படிக்கிறதா, இல்லை நம்ம ப்ரியாரிட்டி வைஸ் நம்ம எதை போகிறதான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. நம்ம பண்ணுறது கரெக்டாக தப்பான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஸோ இது கண்டிப்பாக எல்லா ஆஸ்பிரண்ட்ஸும் ஃபீல் பண்ண போகிற ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கான பதில் நான் சொல்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ஆன்லைன் கிளாஸில் எந்த சாப்டர் எடுக்கிறாங்களோ அந்த சாப்டரை நீங்கள் கண்டினியூஸாக நீங்களும் படிங்க, தப்பு கிடையாது. பிகாஸ் இது நமக்கு ஒரு வேலையில் நமக்கு எஃபெக்டிவாக இருக்கும். இன்றைக்கி ஒரு கான்செப்ட் எக்ஸாம்பிள் பயாலஜியில் மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் உங்களுக்கு சாப்டர் எடுக்கிறாங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் அதுக்கேற்ற உங்களோட பிளானில் நீங்கள் சைட் பை சைட் மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் படிச்சுக்கிட்டே வாங்க. அதுக்கு எவ்வளோ டைம் கொடுக்கலாம்னா ஒரு 1 hour to மேக்ஸிமம் 2 hours. ஸோ வந்து உங்களோட கான்செப்ட்ஸ் உங்களுக்கு என்ன கான்செப்ட் சொல்லித்தராங்களோ ஆன்லைன் கிளாஸில் அதை ஒரு நாளைக்கு 2 hours படிங்க, தப்பு கிடையாது. தட் நீங்கள் என்ன நீங்கள் நீட் எக்ஸாமுக்கு தான் நீங்கள் கான்செப்ட்ஸ் நீங்கள் ஸ்கூலில் படிக்க போகிறது தான் நீங்கள் அங்கே யூஸ் பண்ண போகிறீங்க எக்ஸாமில். பட் அதுக்கு MCQ சால்விங் எபிலிட்டி மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். பட் த கான்செப்ட் இஸ் சேம். எப்படி இருந்தால் நீங்கள் கான்செப்ட் படிக்க தான் போகிறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கூலில் நமக்கு என்ன டாபிக் நடத்துகிறாங்களோ அதை 1 to 1 hour மேக்ஸிமம் 1 hour. ஓகே, 1 hour போதும். அந்த டாபிக் முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்க. 1 hourக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். எவ்வளோ வருதோ படிக்கலாம். அப்படி போகிறப்ப வீக்கில் நம்ம முடிச்சதை பார்த்துக்கலாம். அண்ட் இந்த செகண்ட் திங் இஸ், உங்கள் பிளானுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும். அந்த பிளான் அந்த கான்செப்ட்ஸ் நம்ம என்ன படிக்கணும்னா கிளாஸ் 11 போர்ஷன்ஸ். கிளாஸ் 11 போர்ஷன்ஸு எல்லாருமே கண்டிப்பாக மறந்துடும். நான் ஒரு சில பேருக்கு ஒரு டவுட் வரும், நான் கிளாஸ் 12 குழப்பிக்காதா, போர்ஷன்ஸ்லாம் ஒரே மாதிரி இருக்குமே குழப்பிக்காதா அப்படின்னு நினைப்பீங்க. நான் அப்படி தான் நினச்சி ஒரு பெரிய தப்பு பண்ணேன். கிளாஸ் 11 கடைசியில் படிச்சுக்கலான்னு. நிஜமாக சொல்கிறேன், கிளாஸ் 12 விட கிளாஸ் 11 ரொம்ப கஷ்டம். நம்ம இப்போ ஸ்கிப் பண்ணி விட்டோம், அப்புறமா படிச்சுக்கலாம்னு நினச்சோம்னா அப்படியே கடைசி மணிக்கும் நம்ம ஸ்கிப் பண்ணிவிடுவோம். கடைசி மணிக்கும் ஆஸ் அ ஃப்ரெஷராக நான் ஃபீல் பண்ணி சொல்கிறேன், முடியாது. கடைசி மணிக்கு ஃபுல்லாக கவர் பண்ணவே முடியாது. ஸ்கிப்பாகி கடைசியில் ஸ்கிப்பாகி தான் போகும். ஸோ உங்கள் பிளான் படி நீங்கள் என்ன படிக்கிறீங்கன்னா கிளாஸ் 11 போர்ஷன்ஸில் ப்ரியாரிட்டைஸ் பண்ணி உங்கள் பிளான் படி நீங்கள் போங்க. கிளாஸ் 11 போர்ஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுக்கிட்டே வாங்க. 2 hours per day. ஓகே, ஆன்லைன் கிளாஸஸ் உங்களுக்கு எவ்வளோன்னு தெரியல, அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, அது என்னன்னு தெரியல. பட்
நீங்கள் படிக்க வேண்டியது கண்டிப்பாக உங்கள் ஆன்லைன் கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் அந்த கான்செப்ட்ஸை கொஞ்சம் நேரத்துக்கு 1 to 2 hours, அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க டைம் உங்கள் பிளான் படி கிளாஸ் 11 போர்ஷன்ஸை 1 to 2 hours. ஸோ டோட்டலி 4 hours நீங்கள் படிச்சிங்கனாவே கம்ஃபர்டபிளி இட் இஸ் மோர் தென் எசென்ஷியல். ஸோ அந்த 4 ஹவர்ஸில் கான்செப்ட்ஸ் கொஞ்சம் இருக்கணும், அதுக்கப்புறம் MCQs கொஞ்சம் இருக்கணும். ஓகே, ஸ்ப்ளிட் அக்கார்டிங்லி. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கான்செப்சுவல் கிளாரிட்டி, ஒரு மென்டல் எபிலிட்டி இருக்குது. ஸ்பீடாக படிப்பீங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி படிங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். ஸோ ஃபாலோ திஸ் அக்கார்டிங்லி. ஆஃப்டர் தட் கிளாஸ் 11 போர்ஷன்ஸில் என்ன பண்ணுறதுனா ஹை ப்ரியாரிட்டி, லோ ப்ரியாரிட்டி சாப்டர்ஸ் நான் வந்து ஒவ்வொன்றா லிஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன். இப்போதைக்கு இந்த வீடியோ முடிச்சுட்டு நீங்கள் படிக்க நினச்சிங்களா இருந்தீங்கன்னா 3 சாப்டர்ஸ் படிங்க. பயாலஜிலேருந்து முக்கியமாக நீங்கள் படிக்க வேண்டியது ஹியூமன் ஃபிசியாலஜியில் இருக்க சாப்டர்ஸ், அதை ஸ்டார்ட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிட்டே வாங்க. அண்ட் தென் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் தெர்மோடைனமிக்ஸ், அப்படி இல்லைன்னா ஈக்குலிபிரியம். ஸோ இந்த 2 சாப்டரில் ஏதோ ஒன்று நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் சிம்பிளான சாப்டர் நான் சொல்கிறேன். அது கிராவிடேஷன். ஓகே, கிராவிடேஷன் படிக்க இன்ட்ரெஸ்ட் இருந்தால் படிங்க, அப்படி இல்லைனா ஃபிசிக்ஸ்லேயும் தெர்மோடைனமிக்ஸே படிக்கலாம். ஸோ டோன்ட் வரி, இந்த 2 விஷயத்தை நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறதா 11th இப்பயே படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்க. இன்னிலேருந்து இன்னைக்கு ஈவினிங்லேருந்து படிக்க பிளான் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அப்படி ஒரு வேளை இல்லை நான் தான் பிளான் சொல்லணும்னா நான் முடிஞ்ச உடனே இந்த 2 டேஸ்க்குள்ளே வீக்லி நான் ஃபுல்லாக உங்களுக்கு ஷெட்யூல் போட்டு என்னென்ன படிக்கிறேன்னு சொல்லி டைம் டேபிள் தரேன். அந்த டைம் டேபிள் நான் மென்ஷன் பண்ணுறேன். வெயிட் ஃபார் 2 days. அப்படி இல்லைனா இந்த 2 daysக்குள்ளே உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் கலெக்ட் பண்ணுங்கள், புக்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, எல்லாமே பண்ணுங்கள். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் அ part 1 வீடியோ. இது முடிச்சுட்டு இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் நான் உங்களுக்கு லைன் அப் பண்ணிட்டே வரேன். இந்த part 1 வீடியோவில் உங்களுக்கு ஒரு ஓவரால் ஐடியா கொடுக்கறது தான் என்னோட ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோளாக இருந்தது. ஐ ஹோப் உங்களுக்கு ஒரு ஓவரால் ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வித் திஸ் நோட் ஐ கம்ப்ளீட் மை திஸ் செஷன். இந்த செஷன் முடியுறேன். அடுத்த செஷனில் உங்களுக்கு சீக்கிரமாக வந்து மீட் பண்ணுறேன். இதோட கண்டினியூவஸ் வீடியோவாக தான் இருக்க போது. இதுலேருந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். இந்த ஸ்லைட்லேருந்து நான் அதை கண்டினியூ பண்ணி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒரு இன்கம்ப்ளீட் வீடியோ தான், இன்னும் நான் முடிக்கல. இந்த செஷனை பார்த்துட்டு நீங்கள் நான் சொன்ன சாப்டர்ஸ் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். வித் திஸ் நோட் இது முடிச்சதுக்கப்புறம் ஐ வில் ஸ்டார்ட் டு எக்ஸ்பிளைன் எவ்ரிதிங். ஸோ தேங்க்யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இஃப் யூ ரியலி என்ஜாய் திஸ், ஹிட் லைக். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், நிறைய நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் எக்ஸாம்ஸ். கடைசி மணிக்கு நம்ம மனசுக்குள்ளே அந்த ஃபயர் இருந்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம கடைசியில் ஒயிட் கோட் அண்ட் ஸ்டெத்தஸ்கோப் வேர் பண்ணிட்டு நம்மளால் நாட்டுக்கு சர்வ் பண்ண முடியும். ஸோ வித் திஸ் நோட் ஐ கம்ப்ளீட் மை செஷன். தேங்க்யூ ஆல். பாய்.